40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 11ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வார்த்தை இதமியம். இதமியம் என்று சொன்னால் சந்தோஷம் அடைதல், கிளாட், ஜாய்ஃபுல் என்று பொருள் பெறும். நம்முடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதான ஒரு வார்த்தை இதமியம். நம்முடைய வேதாகமத்திலே மீகா என்கிறதான மனிதன் லேவியனான ஒரு வாலிபனை தன்னுடைய குடும்பத்திற்கு என்று தெரிந்து கொண்டு அவனை பயன்படுத்துகின்றதான வேளையிலே தான் கோத்திரத்தார் வேவு பார்க்கும்படியாக மலைப்பாங்கான தேசத்திலே 5 வேவுகாரர்களை அனுப்புகின்றார்கள். அப்பொழுது லேவியனான வாலிபனை தான் கோத்திரத்தார் அனைவருக்கும் லேவியனாக செயல்படும்படியாக அழைப்பு கொடுக்கின்றார்கள். அந்த அழைப்பை கேட்ட மாத்திரத்திலே லேவியனான வாலிபனுடைய இதயமிட்டது, சந்தோஷம் அடைந்தது என்று நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்காக ஏதாவது செய்யும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பினை தரும் பொழுது அதை நாம் உண்மையும் உத்தவமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.